ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்குன்னா ஷேலி பியூட்டி அகாடமி, ஷேலி அக்காவுக்கு. ஓகேவா? எதுக்குன்னா மற்றவங்கள குறை சொல்லி மேலே ஏறணும்னு நினைக்காதீங்க. ஓகேவா? நான் உங்களை என்றைக்காவது குறை சொல்லியிருக்கேனா? இல்லைனா உங்கள்கிட்ட நான் ஏதாவது வாங்கியிருக்கேனா? இல்லைனா உங்களுக்கு எனக்கு ஏதாவது முன் விரோதம் இருக்குதா? எதுக்கு என்னை கெடுத்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட்டாக வரட்டு, உங்கள்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டாக படிக்க வரவங்களாக இருந்தால் நீங்கள் அவங்கள அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். என்னையை கழுவி வீத்தி தான் உங்களுக்கு மேலே வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தான் டாப்பில் தானே இருக்கீங்க. பின்ன எதுக்கு என்னையை நீங்கள் கழுவி ஊற்றுதீங்க? நான் ஏதோ என்னோடய பிஸ்னஸை நான் பார்த்துட்டு என்னோடய ஃபேமிலி கூட நான் ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன மேடம் வந்துச்சுது? என்னையை கழுவி விற்றதில் உங்களுக்கு என்ன இருக்குது? ஜஸ்ட் என் ஃப்ரெண்டுன்னு தெரியாமலே ஒரு யூடியூபர்ஸ் உள்ளே வந்த நேரம் அவங்கள்ட்ட என்னையை கழுவி விற்றுனீங்க. ஸோ நான் அதையும் பொறுத்துக்கிட்டேன். சரி வேண்டாம் அப்படின்னு. ஜஸ்ட்டு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு கால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து மெசேஜ் பண்ணிங்க, இங்கே எந்த கிளாஸ் போடுறீங்க. நான் அப்பவும் ஃபோன் பண்ணி நான் உங்கள்கிட்ட கேட்டேன். சரி, அந்த நேரம் எங்கள் அப்பா இறந்தாங்க. சரி, நான் அதையும் சரி விட்டுட்டேன். உங்கள்கிட்ட எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது தொடர்ச்சியாக நடந்துருக்கு. இல்லை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட என்றைக்காவது என்னையை கெடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? நான் இங்கே வர பிள்ளைங்கள்ட்ட இது வரைக்குமே நான் பேமெண்ட்டுன்னு ஃபுல் பேமெண்ட் யார்ட்டையுமே வாங்கலை. சரியா? டிப்ளமோ படிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. அந்த பிள்ளைங்கள்ட்ட நான் பேமெண்ட் வாங்காத பிள்ளைங்களும் இங்கே படிக்கிறாங்க. சரியா? ஏன்னா அந்த பிள்ளைங்களோட கஷ்டத்தை கண்டு நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? பேசிக் படிக்கிறவங்களும் இருக்காங்க. பேசிக் படித்த பிள்ளைங்க, முடித்த பிள்ளைங்களும் இருக்காங்க. இன்னும் உங்கள்கிட்ட நான் பேமெண்ட் வாங்கலை. உங்களுக்கு தெரியுமா மேடம்? அது உங்களை போல் நான் காசுக்கு பின்னாடி ஓடுறவல்ல. சரியா? அன்புக்கு பின்னாடி ஓடுறவா. பாசத்துக்கு ஒத்தை தான் நான் அடிமையாக இருப்பேனே தள்ளி உங்களை மாதிரி கெடுத்து சொல்லி நான் மேலே ஏறணும்னு நினச்சவல்ல. சரியா? தயவு செஞ்சு என்னை ஏதாவது கெடுத்து சொல்லணும்னு சொன்னால் என்கிட்ட டைரெக்டாக சொல்லுங்கள். உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு விரோதமும் கிடையாது. பிஸ்னஸில் வந்துச்சுன்னு சொன்னால் டேரெக்டாக என்னையை பார்த்து பேசுங்க. சரியா? அதை விட்டுட்டு பிள்ளைங்க வாரவங்கள்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் சொல்லி உங்களுக்கு ஒரு யூஸும் கிடைக்க போகிறது கிடையாது. ஓகேவா? நான் என்னோடய ஃபேமிலி கூட நான் போய்ட்டுருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் சின்ன சின்ன ஒர்க்கை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னீங்களா? நீங்கள் உங்களையும் என்னையும் விட்டுட்டு ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டை 2 பேரும் ஒரே ஒர்க்கை தர சொல்லுங்கள். 2 பேரும் பண்ணுவோம். அதில் யார் சேலஞ்சாக வாரான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஒருத்தங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு பேசுங்க. சரியா? உங்களோட ஒர்க் நீங்கள் விளம்பரத்தில் வேணால் மேலே வந்திருப்பீங்க. அதுவும் இங்கே எல்லோரும் சொல்லுவாங்க. நான் என்னைக்காவது சொன்னேன் நான் விளம்பரம்? நேற்று கூட ஒரு கிளைண்ட் சொன்னாங்க, விளம்பரத்தை பாருங்கள். ஃபாரின்லேருந்து வந்தவங்க சொன்னாங்க. உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணவங்க தான் என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. நான் இதெல்லாம் உங்களை கெடுத்து அவங்கள்ட்ட சொன்னதும் கிடையாது. சரியா? எனக்கு தேவையும் கிடையாது. உங்களை கெடுத்து சொல்லி அதில் வரக்கூடிய பேமெண்ட்டில் நான் மேலே ஏறணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஓகேவா? தயவு செஞ்சு என்னை கெடுத்து சொல்லி நீங்கள் மேலே வரணும்னு நினைக்காதீங்க. நீங்களும் ஒரு தொழில் வச்சுருக்கீங்க, நானும் ஒரு தொழில் வச்சுருக்கேன். நீங்கள் சொன்ன வார்த்தைகளெல்லாம் இதில் இப்போ சொன்னோன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வரும். ரெக்கார்டு இருக்குது. இப்போ ஒரு ஆள் பேசின ரெக்கார்டு கிடையாது. மொத்தம் என்கிட்ட இதுவரை 6 பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் இப்படி சொன்னதுக்கானது நான் எதுவுமே கேட்டது கிடையாது. தயவு செஞ்சு என்னையை கெடுத்து பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். உங்கள் ஃபேமிலியை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. பாய்.